ஏன்னா, அவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. அவருடைய எதார்த்தமான பேச்சு, எதார்த்தமான ஒரு தோற்றம், செயற்கை இல்லாத ஒரு பேச்சு, ஃபில்டரே இல்லாம பேசுவாரு. இப்ப அவரு தயாரிப்புலாம் கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள வந்து என்ன பேசணும், ஏது பேசணும், பெண் நிறுவனம் எழுதி தர்றத, அதுக்கு முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ்ஸு, என்ன ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, எப்படி போணும், எப்படி நடக்கணுன்ற வரைக்கும் செட் பண்ணுவாங்க சினிமா ஷூட்டிங். நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தாருன்னா, நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு பேட்டி குடுப்பாரு. அதே மாரி என்ன பேசணும் அதெல்லாம் இல்ல. அவரு எதார்த்தமா அவர் மனசுல பட்டத, அவரு பேசக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. அதான் சொன்ன மாணவர்களின் கனவு நாயகனா. இன்னைக்கு எங்களை சாராத ஊடகங்கள் கூட இன்னைக்கு போய் கல்லூரிக்கு போனா, எங்கள வந்து எங்களுக்கு கதாநாயகன்னா அது வந்து எடப்பாடியார் தான்றாங்க. விவசாயிகளா? பயிர் காப்பீடு பயிர் காப்பீடுன்ற ஒரு திட்டம் மத்திய அரசு எத்தனையோ அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்குமா. கழிப்பறையே இல்லாம விட்டுட்டு போனாங்க அதிகமா ஆண்ட காங்கிரஸ். ஆனா இந்தியா முழுக்க பெண்கள் கழிப்பறை இல்லாம போகக்கூடாதுன்னு கழிப்பறை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எங்க ஆட்சியில அதிகமா கட்டி முடிச்சோம். அடுத்து கேஸ் இணைப்பு, அடுத்து பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க எல்லாருமே 72,000 48,000, மத்திய அரசு 72, மாநில அரசு 48,000. ஆனா எடப்பாடியார் என்ன பண்ணாரு, பத்தாதுன்னு எந்த மாநிலம் கொடுக்கல, தளம் போடுவதற்கு 50,000 கொடுத்தாரு. அவர் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள். அதான் எங்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, எடுத்து போட்டுட்டு இருந்திருக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. யார் கொடுத்தா? இந்தியா முழுக்க யாருமே கொடுக்கல. இவர் தான் 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் கொடுத்தாரு. அம்மா பசுமை இல்லங்கள் மூலமாக வீடுகளை கொடுத்தோம். இப்பவும் அறிவிப்புல சொல்லியிருக்காரு, வீடு இல்லாதவருக்கு கிராமப்புறமாக இருந்தா இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும். பட்டியலினத்தை சேர்ந்த மகன் திருமணம் செஞ்சா அவங்களுக்கும் தனியா வீடு கொடுப்போம். நகர்ப்புறமா இருந்தா தொகுப்பு வீடுகள்ல நான் வீடு கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு.